விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே அரசு பாதுகாப்பில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்தர கிரானைட் கற்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விக்கிரவாண்டி வட்டாரத்திற்குட்பட்ட நல்லாப்பாளையம் கிராமத்தில் கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசின் கனிம வள நிறுவனம் சார்பில் கல்குவாரி செயல்பட்டு வந்தது. இந்த குவாரி தற்போது மூடப்பட்டாலும் அங்கு ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான 2000க்கும் மேற்பட்ட உயர்தர கிரானைட் கற்கள் அரசு பாதுகாப்பில் அங்கேயே வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நள்ளிரவு நேரத்தில் மர்ம கும்பல் ஒன்று கிரேன் மற்றும் லாரிகளை கொண்டு வந்து 100க்கும் மேற்பட்ட கிரானைட் கற்களை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கருங்கல் பாறை, அதாவது கிரானைட் வகையை சேர்ந்த ஒரு வகையான பாறையை வந்து அரசு வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த குவாரி செயல்பட்டு 30 வருஷமா இப்போதைக்கு செயல்படாமல் இருந்தது. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி ரெடியான ஒரு கருப்பு கல் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்தது. அது எல்லாமே விலை மதிப்பு அதிகமானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. அது யார் பண்ணுறாங்க அப்படின்றது ஊர் பொதுமக்களில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இரவு நேரத்தில் வந்து பெரிய கனரகங்க வாகனம் வந்து உடனே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது மக்கள் வந்து பேசு பொருளாக ஆகும்போது அங்கே போயிட்டு பார்க்கும்போது இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கல் வந்து காணாமல் போயிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, இதனோட மதிப்பு என்ன, இதை வந்து காவல்துறையும் சரி, கனிம வளத்துறையும் சரி, அரசு சம்பந்தமான இது சம்பந்தமான துறைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட எல்லாரும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்.